அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் எண்ணம் போல் வாழ்க்கை. திருக்குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். குறளின் விளக்கம். அன்பரிய அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். புறநானூறு பாடல் 3. வன்மையும் வன்மையும். பாடியவர் இரும்பிடர் தலையார். பாடப்பட்டோன் பாண்டியன் கருங்கை ஒள்வாள் பெரும்பெயர் வழுதி. திணை பாடான். உவவுமதி உருவின் ஓங்கல் வெண்குடை நிலவுக்கடல் வரைப்பின் மண்ணகம் நியற்ற ஏம முரசும் இழுமென முழங்க நேமியுத்த நேய நெஞ்சின் தவிரா ஈகை கௌரியவர் மருக செயிர்தீர் கற்பின் சேழிழை கணவ பொன்னாடை புகர் அணிநுதல் துன்னரும் திரள் கமழ்கடா அத்து எயிர் படையாக எயிர்கதவு இடா அக்கயிறு பிணிகொண்ட கவிழ்மணி மருங்கில் பெருங்கை யானை இரும்பிடர் தலையிருந்து மருந்தில் கூற்றத்து அருந்தொயில் சாயா கருங்கை ஒள்வாள் பெரும்பெயர் வழுதி. நிலம் பெயரினும் நின்சொற் பெயரல் பொலங்கயற்கார் புலன் சாந்தின் விலங்கு அகற்ற வியன் மார்ப ஊரல்ல உயவு அறிய நீரில்ல நீள் இடைய பார்வல் இருக்கை கவிகண் நோக்கிற் செந்தொடை பிழையா வன்கண் ஆடவர் அம்புவிட வீழ்ந்தோர் வம்ப பதுக்கை திருந்து சிறை வளைவாள் பருந்திருந்து உயவும் உண்ண மறுத்த துன்னரும் கவலை நின்னசை வேட்கையின் இரவலர் வருவர் அது முன்ன முகத்தின் உணர்ந்து அவர் இன்மை தீர்த்தல் வன்மையானே. பாடலின் விளக்கம். கவுரியர் மரபில் வந்தவன். அவர்கள் முழுமதி போல் உருவம் கொண்ட வெண்கொற்ற குடையால் ஆளும் மண்ணில் உள்ள அனைத்துக்கும் நிழல் தந்தவர்கள். முரசு முழக்கத்துடன் ஆட்சி சக்கரத்தை உருட்டியவர்கள். நெஞ்சில் நேயம் கொண்டு இல்லையென்று சொல்லாமல் கொடை வழங்கியவர்கள். நீ கற்புக்கரசியின் கணவன், உன்னை கருங்கை ஒள்வாள் பெரும்பெயர் வழுதி என்பார்கள். ஏனென்றால் மருந்தில் கூற்றம் என்னும் நிலப்பகுதியை வென்றாய். யானை தலையில் இருந்து கொண்டு போரிட்டு வென்றாய். அந்த யானை பொன்னாலான ஓடை கவசத்தை நெற்றியில் கொண்டது. வலிமை மிக்கது, மதம் பொழிவது, கயிற்றில் கட்டிய மணி கொண்டது. அதனை உதைத்து கொண்டுதான் நீ அதன் தலையில் அமர்ந்து இருந்தாய். உன்னை ஒன்று வேண்டுகிறேன், நிலமே மாறினாலும் நீ சொன்ன சொல் தவறாமல் வாழ வேண்டும். நீ பொன்னாலான வீரக்கழலை காலில் அணிந்தவன், ஈர சந்தனம் புலர்ந்த மார்பை உடையவன். உன்னை நயந்து இரவலர் வருவர். ஊர் இல்லாத வாழ முடியாத நீர் இல்லாத நீண்ட வழியை கடந்து வருவர். வன்கண் ஆடவர் பதுங்கி இருந்து அம்புவிட வீழ்ந்தவர்களை உண்ணும் பருந்து உண்ண மரத்தில் காத்திருக்கும் வழியில் வருவர். அவர்களின் நிலைமையை எண்ணி பார்த்து அவர்களின் வறுமையை போக்குவதுதான் உன் வலிமை. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்.